பிதாகுமார் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தேவனுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து நாம் ஏறெடுக்கின்ற இந்த தொழுகை அனைவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்ததாக அமைய தேவாதி தேவன் நமக்கு அருள் புரிவாராக. தொழுகையின் தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் தொழுது கொள்வோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இது கர்த்தர் உண்டு நாள், இதனை கழிவுந்து மகிழ நடவோம். ஜெபம் செய்வோம். வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, அமைதியும் ஆசீர்வாதம் நிறைந்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக, இந்த காலை பொழுதுக்காக, இந்த பரிசுத்த தொழுகைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். கொரோனா என்கின்ற கொடிய விஷ காய்ச்சலின் நிமித்தமாய் உலகத்தின் மக்கள் பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற போது இந்த ஆலயத்திலே நாங்கள் கூடி வந்து ஆண்டவருடைய விடுதலைக்காக, ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, ஆண்டவருடைய சுகமளிக்கும் வல்லமைக்காக நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். இந்த பரிசுத்த ஆராதனையில உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் ஆண்டவருக்கு பிரியமும் தேசத்தின் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைப்பெற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவராமே இந்த தொழுகையை தலைவராக நடத்துவீராக. உடைய பிரசன்னத்தினால் நிறைத்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகை ஆண்டவருக்கு பிரியமும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைப்பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் மிக தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சியாக நம்முடைய ஞான பாடல்களில் 8வது பாடலை நாம் அனைவரும் எழுந்திருந்து நாம் இணைந்து நாம் பாடுவோம். ஞான பாடல் எண் 8. ஆம் கர்த்தாவே, தாழ்மையாக திருப்பாதத்தண்டையே தெண்டனிட ஆவலாக வந்தேன் நல்ல இயேசுவே, உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். ஞான பாடல் எண் 8. Yeah.
இந்த நாளுக்கென வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 20 வசனங்கள் 24 முதல் 28 முடிய. யோவான் அதிகாரம் 20 வசனம் 24. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான் என்பதே. வாசிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் அனைவரும் ஜெபத்தரியிலே இணைந்து நாம் ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் இருக்கிறீர்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அமர்வோம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் இந்த காலை பொழுதுல புல்லுவிளை ஆயர்மண்டில திருச்சபையின் சார்பாக இந்த பரிசுத்த ஆலயத்திலிருந்து உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். கொடிய வியாதி நிமித்தமாக உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலே வாழ்கின்ற மக்களும் பயத்தோடும் கலக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர்களுக்காக நாம் ஜெபிப்பதும் அவர்களுடைய விடுதலைக்காக நாம் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்பதும் நம்முடைய விசுவாசத்தை நாம் ஊன்ற கட்டிக்கொள்வதும் மிக முக்கியமான காரியம். இந்த நாளிலும் நாம் ஆலயங்களிலே கூடி ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாத நிலையிலும் இந்த காணொளி காட்சியின் வழியாக இந்த தொழுகையிலே பங்கேற்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களோடு நிறைவாய் தங்கி இருப்பதாக. இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் அறிக்கை செய்தல் என்பதாக. பரிசுத்த யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை விதமாக நாம் படிக்கிறோம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். என் ஆண்டவரே என் தேவனே என்றார். இயேசுவை சிலுவையில் அறைந்தோம். இத்தோடு நாம் சந்தித்த பிரச்சனை முடிந்தது என்று
யூத சமய தலைவர்கள் அவர்கள் நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் தங்களையும் துன்புறுத்த நேரிடுமோ என்று சீடருடைய கூட்டம் வீட்டுக்குள்ளே பதுங்கி கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையிலே தான் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு, இந்த உலகத்தை மாற்றி அமைக்கின்ற ஒரு மாபெரும் நிகழ்வு நடைபெற்றது. அதுதான் உயிர்த்தெழுதல். கல்லறைக்குள்ளே இயேசுவை அடைத்து வைக்க முடியாது என்பதனை சமய தலைவர்கள், ரோம தலைவர்கள் கண்டுகொள்ளும்படியாய் ஆண்டவர் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தார். பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை அங்கே வான தூதர்கள் கல்லறையண்டைக்கு சென்ற சீஷர்களுக்கும் பெண்களுக்கும் திட்டமாய் அறிவித்தார்கள். ஆம், அது மட்டுமா? அன்று மாலையிலே வீட்டுக்குள்ளே அடைபட்டு கிடந்த சீடருக்கு ஆண்டவர் தரிசனமாகி உங்களுக்கு சமாதானம் என்று அவருடைய பயங்களை நீக்கி சமாதானத்தை ஆண்டவர் அவருக்கு அருள் செய்தார். எம்மாவூருக்கு நேராக சென்று கொண்டிருந்த சீடர்களுக்கு ஆண்டவர் உயிரோடு எழுந்தவராக அவருக்கு காட்சி கொடுத்தார். ஆம், இத்தகைய கூடுகைகளிலே தோமா அங்கே இல்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் கண்டோம் என்று சீசர்கள் தோமாவோடு சொன்னபோது அவர் சொல்லுகின்றார், ஆம், அவருடைய காயங்களை நான் கண்டால் ஒழிய, அதை நான் தொட்டு பார்த்தால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்ற தோமாவுக்கு மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு இயேசு தரிசனமாக்கி, தோமாவே, என் கைகளை பார், உன் விரலை இங்கே நீட்டி என் நாவிலே போடு என்று ஆண்டவர் சொல்லி தோமாவினுடைய அவிசுவாசத்தை ஆண்டவர் மாற்றி அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். இப்போதுதான் இந்த தோமா சொல்கிறார், என் ஆண்டவரே, என் தேவனே என்று ஒரு விசுவாச அறிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த விசுவாச அறிக்கையிலே 2 பேர் உண்மைகளை நாம் கற்றுக்கொள்கின்றோம். ஒன்று, சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆண்டவர் என்று அவர் அறிக்கை செய்கிறார். இயேசு மேசியாவாக இந்த உலகத்திலே வருவார் என்பது யூதர்களுடைய நீண்ட கால எதிர்பார்ப்பு. தீர்க்கதரிசிகளுடைய ஒவ்வொருடைய முறையிலும் அதை குறித்த ஆழமான செய்திகளை, எதிர்பார்ப்பின் செய்திகளை நாம் பழைய ஏற்பாட்டிலே ஏராளமாக நாம் காண முடியும். காபிரியேல் தூதன் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் தரிசனமாகிற போது இரட்சகருடைய வருகையை குறித்து அங்கே திட்டமாக அவளை திடப்படுத்துவதை நாம் காண்கின்றோம். இயேசுநாதர் பெத்லகேமிலே கடந்து எருசலேமுக்கு பாடல்களாக எடுத்துச் செல்லப்பட்ட போது சிமியோன் என்கின்ற ஒரு முதிர்ந்த இயேசுவை தன்னுடைய கையிலே ஏந்தி அவர் மேசியா என்பதனை அங்கே அறிவிக்கிறதை நாம் காண்கின்றோம். இயேசு தன்னுடைய ஊழியத்திற்காக தன் பணியை தொடங்கின போது யோர்தானிலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார். வானத்திலிருந்து அங்கே ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்பதாக. யோவான் ஸ்நாபகனுடைய சீடர்கள் இயேசுவை சந்தித்து, வருகிறவர் நீர்தானா, இன்னொருவர் காத்திருக்க வேண்டுமா என்று சொல்கிற போது, நீங்கள் கண்டவைகளையும் கேட்கிறவைகளையும் யோவானுக்கு போய் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு எழுந்தவர். அவர் ஆண்டவர், அவர் உலகத்தை ஆளுகை செய்கின்றவர், அவர் உங்களையும் என்னையும் ஆண்டு நடத்துகின்ற ஆண்டவர். ஆண்டவர் என்கிற வார்த்தையினுடைய ஆழமான பொருள் என்னை ஆள்பவரே என்பதாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்கின்றவராக இருக்கிறார்.
தம்முடைய காயத்தினாலே, தம்முடைய தழும்புகளினாலே அவர் நம்மை சுகமாக இருந்த ஆண்டவர். இன்று இந்த கொடிய நோயினாலே பலமான ஜனங்கள் பாதிக்கப்படுகின்ற நிலையிலே நாமும் வீடுகளுக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறோம். அன்று அடைபட்டு கிடந்து இந்த சீடர்களுக்கு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தின ஆண்டவர் நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். வீட்டுக்குள்ளே அடைபட்டு கிடந்த சீடர்கள் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகள் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, சிலுவையிலே ஜீவன் தந்து உயிரோடு எழுந்தவர், அவர் நம்மை ஆளுகை செய்கின்றவர், அவர் ஆண்டவர் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் நம்முடைய இரட்சகர். இரண்டாவதாக, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நம்முடைய தேவன். அதைத்தான் இங்கே தோமா மிக அழகாக சொல்கிறார், என் தேவனே என்று சொல்லுகின்றார். என்னை படைத்தவர், என்னை ஆளுகை செய்கின்றவர் மட்டுமல்ல, என் வாழ்வின் முழுமையும் அவரே. சிலுவையில் தன்னை முழுமையாக ஈந்த ஆண்டவர், அவர் பிதாவோடு ஒரே தன்மை உடையவர். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீடரோடு படுகின்ற உரையாடலிலே சொல்லுகிறார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று பிலிப்பு கேட்டவரோடு சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டார், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் என்று சொல்கிறார். நாம் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ குமாரனிலே பிதா மகிமைப்படும்படி அதை உங்களுக்கு அருள் செய்வார் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலே நாம் விசுவாசத்தோடு நாம் கேட்கிற போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். இந்த பல கொடிய வியாதி நிமித்தமாக கலக்கத்தோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவர் மகிமையான பதிலை நமக்கு அவர் தருகிறவராக இருக்கின்றார். தோமாவினுடைய விசுவாச அறிக்கை என்ன? என் ஆண்டவரே, என்னை ஆழ்கின்றவரே, என் தேவனே, எல்லாவற்றையும் அறிந்து எல்லாவற்றையும் உருவாக்கி ஆண்டு நடத்துகிறவரே என்று ஆண்டவரை குறித்த திட்டமான அறிக்கையை செய்கிறார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை ஆளுகின்றவராக, நம் வாழ்வின் எல்லா காரியங்களிலும் நம்மோடு பங்கு பெறுகின்றவராக இருக்கிறார். அவர் அகிலத்தையும் படைத்தவர், அகிலத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர். இந்த தோமா ஆண்டவருடைய அப்போஸ்தலனாக ஆண்டவருடைய இறுதி கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்ற ஆண்டவருடைய அறிவுரை ஏற்று கிபி 52ஆம் ஆண்டிலே இந்தியாவுக்கு ஒரு அப்போஸ்தலனாக அவர் கடந்து வந்தார். 17 ஆண்டுகள் இந்தியாவிலே சுவிசேஷ செய்தியை அறிவித்தார். 4 ஆண்டுகள் வட இந்தியாவிலே சிந்து மாகாணத்தில், 6 ஆண்டுகள் கேரளாவின் பல்வேறு பகுதிகளிலும், 7 ஆண்டுகள் தமிழ்நாட்டிலும் ஆண்டவருடைய திருப்பணியை நிறைவேற்றினார். குமரி மண்ணிலே திருவிதாங்கோடு என்கின்ற இடம் வரையும் வந்து அங்கே அருமையான ஆலயத்தை கட்டி அநேகரை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தினார். சென்னையிலே சின்னமலை என்கிற பகுதியிலே
அங்கே மறைசாட்சியாக ஆண்டவருக்கு தன்னை முழுமையுமாக ஒப்படைத்தார். கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததை ஆகில் அது மிகுந்த மரணம் கொடுக்கும். இந்தியா தேசத்தினுடைய கோதுமை மணியாக இந்த தோமா தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். தோமாவின் மூலமாக அறிவிக்கப்பட்ட நற்செய்தியினுடைய அடித்தளம் இந்த இந்தியா தேசம் முழுவதிலும் பல்வேறு நிலைகளிலே சமூகத்தின் அடித்தளத்திலே வாழ்ந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கிற செய்தியாக அமைந்திருக்கிறது. அந்த நற்செய்தி நம்மையும் சந்தித்திருக்கிறது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனமும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜாதியும் அது பாக்கியம் உள்ளது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களை என்னை பாக்கியமுள்ள சந்தையாக ஏற்படுத்தி இருக்கிறதற்காக நம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். வாழ்க்கையின் எந்த நிலையிலும் ஆண்டவரை நாம் உறுதியாக பற்றிக் கொள்வோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவர் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ அவைகள் வியாதியோ அவைகள் ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று அறிந்திருக்கிறோம் என்று பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதுகின்றார். உபத்திரமும் பாடுகளும் நிறைந்த இந்த உலகத்தில் ஆண்டவரை நாம் உறுதியாக பற்றிக் கொள்வோம். ஏனெனில் அவரே நம்முடைய ஆண்டவர், அவரே நம்முடைய தேவன். வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் முன்னேறி செல்வோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து நம்மை நன்மையான பாதையிலே வழிநடத்துவதாக. ஆமென். நிறைவு பாடலாக கீர்த்தனைகளிலே 208வது பாடலை நாம் பார்ப்போம். கீர்த்தனை 208. நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடலாம். ஐயனே நரர் மீது இறங்கி அருள் ஐயனே என்ற ஒரு விண்ணப்பத்தின் பாடலாக இந்த பாடலை நாம்